வணக்கம். என்னுடைய ஒத்த கண்ணில் நீங்கள் வந்து மாட்டிக்கிட்டீங்க A to D. குறிப்பாக A to D வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச் கிங்னு சொல்லுவாங்க. டெக்னிக்கலாக நிறைய விஷயம் கேட்ஜெட்ஸ்லாம் ரிவ்யூ பண்ணி போடுறவர், பிசி டாக் அப்படின்னு வந்து அழைக்கப்படுறவர். இப்போ ஏற்பட்டவர் அந்த டெக்னாலஜி அந்த சைடே இல்லாமல் தேவையில்லாமல் வந்து யாரை பற்றி பேசக்கூடாதோ அவங்கள பற்றி வந்து பேசிட்டாரு. ஓப்பனாக சொல்கிறேன் A to D, நீங்கள் எதை தொடக்கூடாதோ அதை தொட்டுட்டீங்க. நீங்கள் எந்த பவுண்டரியை கிராஸ் பண்ணக்கூடாதோ கிராஸ் பண்ணிட்டீங்க. இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையிலையும் உங்களோட தொழிலையும் வந்து எது வேணால் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இந்த ஒரு விஷயத்த பண்ணியிருக்கவே கூடாது. உங்களோட ஃபார்ட்டே, உங்களோட எக்ஸ்பர்டைஸ் எது உங்களுக்கு தெரியுமோ அதை மட்டும் போட்டு போயிருக்கணும். தேவையில்லாமல் சீக்ரெட் சொசைட்டிஸ் பற்றியும் ஃபேமிலிஸ் பற்றியும் இல்லுமினாட்டி பற்றி நீங்கள் என்னைக்கு பேசுனீங்களோ அன்னையிலேருந்தே உங்களுக்கான கெட்ட நேரம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இல்லுமினாட்டிகள் முழுக்க ஒத்த கண்ணை மூடிட்டு மீதி இருக்க ஒத்த கண்ணில் உங்களை உத்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் எந்த விஷயம் வேணால் வந்து உங்கள் சேனலுக்கும் உங்களுக்கும் நடக்கலாம் அப்படிங்கிற வார்னிங்கை கொடுத்துட்டு நான் அந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். A to D அவரை பற்றி நம்ம வந்து ரொம்ப சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்னாலஜி மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் வந்து ரிவ்யூ பண்ணக்கூடியவர். இப்போ வந்து பொது விஷயங்கள்லாம் கூட வந்து பேசுகிறாரு. பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா பிசி டாக் அந்த சிஸ்டம்லாம் அசம்பிள் பண்ணி நிறைய விஷயங்கள்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா யாராவது தவறாக ஸ்கேம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதையும் தன்னுடைய எஃபர்ட்டால் வந்து தன்னோட வீடியோக்கெல்லாம் போட்டு காட்டியிருக்காரு. அவர் சொன்ன எல்லா கருத்தையும் நம்ம வந்து ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. சில கருத்துக்களை முரண்பாடு இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா உழைப்பாளி ஒரு சாதாரண குடும்பத்திலேருந்து அண்ணனும் தம்பியும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு யூடியூப்ல வெவ்வேறு தளங்களில் 2 பேருமே வந்து கலக்கிட்டு இருக்காங்க. அதில் A to D ஒருத்தர். இந்த நேரத்தில் A to Dக்கு நான் எந்த அளவுக்கு ஒரு வார்னிங்கை கொடுத்தனோ அவருக்கு ஒரு மனதார வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஏன்னு சொல்லிட்டு வந்து A to Dக்கு வந்து புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு புது ஸ்டார்ட் அப்படிங்கிறதுக்கு வந்து என்னுடைய மனதார வாழ்த்துக்கள். எல்லாமே இனிமேல் சிறப்பாக நடக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஹார்ட்ஃபெல்ட் விஷஸாக நான் சொல்கிறேன். என்னடா சம்பந்தமே இல்லாமல் எதை சொல்லிட்டு நினைக்கிறீங்களா? ஃபியூச்சரில் புரியும் உங்களுக்கு. எனிவே, இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த A to D வந்து இல்லுமினாட்டி பற்றி வீடியோ போட்டிருக்காரு. பாரிசாலனே ஒன்னே வந்து காட்டியிருக்காரு. உனக்கு கலாச்சிட்டாங்க போய் எல்லாம் போயிட்டு அந்த வீடியோ பார்த்து நீயும் கலாயி பதில் கமெண்ட் போடு செஞ்சு விடுமாமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசியிருந்தாங்க. நம்ம A to D வந்து ஏதாவது பேசினா நம்ம வந்து நம்ம கண்ணில் பட்டா நம்ம வந்து பார்த்துருக்கோம். இதற்கு முன்னாடி பாரிசாலன் அவர்களை பற்றி பேசுறதையும் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஏதாவது ஒரு கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்பலிங்காக இருந்துச்சுன்னு நம்ம வந்து பார்த்துருக்கோம். இதனால எல்லாருமே கலாச்சிட்டாங்கன்றாங்களே, என்னதான் கலாச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு போய் வந்து அந்த ஒரு 16 நிமிஷம் வீடியோ வந்து பார்த்துருந்தோம் பேசிக்கலி. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த JK அப்படின்னு ஒரு பிரதர் இருக்காரு, அவரை பற்றி பேசணும். JKயோட வீடியோஸ்லாம் இதே மாதிரி நம்மளை சம்மந்தப்பட்டவங்களை பற்றி யாராவது பேசியிருந்தா சில கிளிப்ஸ் ரீல்ஸ்லாம் நான் வந்து பார்த்துருக்கேன். பட் ரெகுலர் வாட்சர் இல்லை. அவரும் வந்து ஆனால் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து அந்த இல்லுமினாட்டி அப்படின்றத பற்றி பேசுறது மட்டும் இல்லாமல் அதில் பாரிசாலனுடைய ஃபோட்டோ அவரோட வீடியோஸ் எல்லாத்தையும் வந்து போட்டிருந்தாரு. அதையும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கலாச்சிட்டாங்க போய் பாரு, அவங்க கூட ஒரு டிபேட் வை, அவங்கள செஞ்சு விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் JK அவரோட வீடியோவும் சரி, இந்த A to D அவருடைய வீடியோவும் சரி பார்த்தப்போ வந்து நிறைய அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நக்கலனை ஏண்டியா நிறைய விஷயங்கள்லாம் கடந்த காலத்தில் வந்து பேசியிருந்தாலும் அவங்க கடைசியாக போட்டிருந்த இந்த 2 வீடியோஸ்லையுமே வந்து ஜெனியூனாக அவங்க வந்து பாரிசாலனுடைய ஃபோட்டோ வீடியோஸ் அண்ட் இந்த இல்லுமினாட்டி அப்படிங்கிற கான்செப்டை வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு வீடியோவா அவேர்னஸ் வீடியோ தான் அவங்களும் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எனக்கு தோணுது. எல்லாருக்குமே வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல ஒரு மனநிலை இருக்கும், இதெல்லாம் ஃபேக்கடா, இதெல்லாம் பொய்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா யாராவது ஒரு விஷயத்த சொன்னால் அதை யாராவது ட்ரால் மெட்டீரியலாக மாற்றிட்டாங்க, ஒரு பொய் தகவல்லாம் போட்டு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதாவது உண்மை ஒரு ரவுண்ட் வரதுக்குள்ள வந்து போய் 3 ரவுண்ட் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ பாரிசாலனே ஒரு எக்ஸாம்பிளா வச்சுக்கலாம். அவர் வந்து எர்த் ஃபிளாட்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி கிளப்பி விட்டாங்க. சத்தியமா அவர் எங்கேயுமே சொல்லதும் இல்லை. இன்ஃபேக்ட் அவர் எர்த் ஃபிளாட்னு சொன்னாருன்னு கிளப்பி விட்ட நபரே என்கிட்ட ஃபோன் காலில் சொல்லியிருக்காரு, நான் தான் அதை கிளப்பி விட்டேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க பாரிசாலனோட கருத்துக்கு நேர் எதிர் கருத்து கொண்டவர், திராவிட தரப்பை சேர்ந்தவர். அவர் நான் தான் பரப்பி விட்டேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சிருக்காரு என்கிட்ட. ஸோ எந்த அளவுக்கு ஈஸியாக வந்து பொய்யை கட்டமைக்க முடியும்னு பாருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சீக்ரெட் சொசைட்டிஸ் அந்த மாதிரி நியூஸ்லாம் வந்து நம்மளுக்கு எப்போ வர ஆரம்பிச்சது, எனக்கு எப்போ பர்சனலாக தெரியும்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2010 எனக்கு அதெல்லாம் வந்து தெரியும். ஆனால் மெயின் ஸ்ட்ரீமாக இதை பற்றி தொடர்ந்து அதிகமாக பேசி நம்ம இன்டர்நெட் எரால யூடியூப் எரால வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி அதிகமாக பேசி தமிழ்நாட்டில் மக்கள் கிட்ட கொண்டு போய் ஒருத்தர் சேர்த்தாருன்னா அது நிஜமாவே வந்து பாரிசாலன் தான் வந்து அதில் பெரும் பங்கு தான் ஆட்டிருக்காரு. அதுக்கு முன்னாடி சீக்ரெட் சொசைட்டிஸ் பற்றி புக்கெலாம் பசங்க ஒரு டிஃப்ரெண்டான புக்கெலாம் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் படித்தா இவ்வளோ மேட்டர் இருக்கா, திரைமறைவில் இவ்வளோ பேர் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்களா, இவ்வளோ ஃபேமிலிஸோட கட்டுப்பாட்டில் உலகம் இருக்கா, நம்ம என்ன பொருள் வாங்கணும் அப்படின்னு சில பேர் டிசைட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஒரு கூட்டம் மட்டும் தனக்குண்டான அரசியல் படியே வந்து இந்த உலகம் போகணும்னு பார்க்குறது. நியூ வேர்ல்டு ஆர்டர், சைட்டானிக் ரிச்சுவல்ஸ், இது எல்லாத்தையும் பற்றியும் நான் படிச்சுங்க. கேனபலிசம், அதுக்கப்புறம் சைல்ட் டிராஃபிக், இந்த மாதிரி எல்லாத்தையும் பற்றியும் நான் படிச்சு சீக்ரெட் சொசைட்டி அப்படின்னு ஒன்று இருக்கு, டீப் ஸ்டேட் அரசியல்னு ஒன்று இருக்கு, இல்லுமினாட்டி அப்படிங்கிற ஒரு டேர்ம்லேயே அவங்க கூப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு. பட் பாரிசாலன் அவர்கள் அந்த ஃபேஸ்புக்கில் ரைட் எழுதுற காலகட்டம்,
அதுக்கப்புறம் யூடியூப்ல தொடர்ந்து இதை பத்தி பேசுறது, இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப வந்து கியூரியாசிட்டியை கலப்போம். இப்போ நானும் பாரியுமே சேர்ந்து வருண் டாக்ஸோட என்னோட சேனலுக்கு வந்து நிறைய பாட்காஸ்ட் பண்ணியிருக்கோம். அது ஃபுல்லா ஜென்ரல் டாபிக்கா இருக்கும். அந்த டாபிக்ஸ்ல எதுலாம் அதிக வியூஸ் போயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, அந்த கான்ஸ்பிரசி, இந்த இல்லுமினாட்டி பத்தி பேசுனது, சிம்பாலிசம், சேட்டானிக் ரிச்சுவல்ஸ், பேய், இதெல்லாமே ஏன்னு பாத்தீங்கன்னா இது வந்து நம்மளோட கியூரியாசிட்டியை ஈஸியா கிளப்பி விடும். உங்களுக்கு எனக்குன்ற மாதிரி எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகமா இருக்க டாபிக்ஸ் அப்படிங்கிறனால பாரிசாலன் அவர்கள் இந்த யூடியூபோட பூமிங் டைம்ல இதை பத்தி பேசுறாருன்னோடனே அவரை கூப்பிட்டு வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு தமிழ் தேசியவாதி அப்படிங்கிறத வந்து ரெண்டாவது பட்சமா வச்சுட்டு இதை பத்தி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சேனலுமே எல்லா அவென்யூஸுமே அவர் இதை பத்தியே வந்து பேச வச்சுட்டதுனால இல்லுமினாட்டி அப்படிங்கிற வேர்டே வந்து அவர் தான் இன்னும் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்தா மாதிரியும், அதனால அவர் வந்து இல்லுமினாட்டி கூட வந்து அசோசியேட் பண்ணி இதை பத்தி பேசுறன்ற மாதிரி வந்து மக்கள் வந்து தவறா மனசுல வச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தமிழ் தேசிய தளத்துல வந்து அரசியல் பேசுற, இன்னைக்கு வேர்ல்ட் பாலிடிக்ஸ், உள்ளூர் நடக்கக்கூடிய பிரச்சனை, சினிமாக்களை பார்த்து விமர்சனம் செய்யறதுன்னு எல்லாமே வந்து பேசிட்டு இருக்காரு. இன்ஃபேக்ட் அவர் கூட வந்து கோஹோஸ்டா நான் இருக்கிற ஒரு கோஹோஸ்டிங் பண்றதுனால எனக்கும் அவர் தெரியும் இந்த மாதிரி இவ்வளவு டாபிக்ஸ் பண்றாருன்னு சொல்லிட்டு. பட் அதை வந்து என்ன ஆக்கிட்டாங்கன்னா இவரா அப்படின்ற வார்த்தையை சொல்லி அது ஒரு ட்ரால் மெட்டீரியல் மாதிரி உருவாக்க பார்த்தாங்க. ஸோ யாரெல்லாம் அன்னைக்கு காலகட்டத்தில் இவர் சும்மா சொல்றாரு இதெல்லாம் நம்பலக்கூடாது, இது வந்து தப்பு அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணி ஏளனம் பேசிட்டு இருந்தாங்களோ, சத்தியமா சொல்றேங்க இதுல 10ல் 8 பேர் யாரெல்லாம் வந்து ட்ரால் பண்ணிட்டு இருந்தாங்களோ அவங்க எல்லாருமேங்க 8 பேர் கிட்ட வந்துன்னா பெரும்பான்மையான மக்கள் ஒரு 6-7 வருஷத்துல அப்படியே மனசு மாறி ஆமாங்க அவர் சொல்றது உண்மை இருக்கு, அவர் சொல்றது எல்லாத்தையுமே நான் ஏத்துக்க மாட்டேன், பட் அவர் சொல்ற பெரும்பான்மையான விஷயத்துல உண்மை இருக்கு, ஹி ஹாஸ் அ பாயிண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என் கண்ணாலே நான் அதை வந்து பாத்துருக்கேன். அதை திராவிட தரப்புல இருக்க கான்டென்ட் கிரியேட்டர்ஸும் சரி, வெறுக்க அந்த அரசியல் ரீதியா வந்து எங்கிட்டு இருக்கவங்களும் சரி, பொதுவா என்னுடைய நண்பர்களும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் பாரிசாலன் பத்தி தப்பா சொன்னாங்களோ இன்னைக்கு வந்து அவர் சொன்ன நிறைய விஷயங்கள் வந்து ஓகே கரெக்டா இருக்கு. அதாவது இந்த இல்லுமினாட்டி, சீக்ரெட் சொசைட்டி நம்மளை வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஆள்றாங்க, சில பேரோட கண்ட்ரோல் தான் உலகம் இருக்கு அப்படிங்கிற கான்செப்டை சொல்ற டீப் ஸ்டேட் அரசியலை பத்தி நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல குறிப்பா ஒரு தம்பி அவரும் டிராவிடியன் ஒரு கைண்ட் ஆஃப் மைண்ட் செட் உள்ள ஒரு சேனல் தான், ரொம்ப ஒல்லியா இருப்பாரு, மேஜிக் மஷ்ரூம் மட்டும் வச்சிருப்பாரு. அவர் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லாம் வந்து இந்த மாதிரி டிராவல் பண்ணி பேசிட்டு இருந்தாரு. அவர் வந்து ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி வந்து இதெல்லாம் உண்மை இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு கன்வின்ஸ்டா அவர் ஒரு வீடியோ போட்டிருந்தார். அதே தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜேகே அப்படிங்கிற பிரதரும் வந்து வீடியோ போட்டிருந்தாரு. ஸோ அவங்களுடைய பார்வையில, அவங்களுடைய தேடல்ல, அவங்களோட ஓன் புரிதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஓகே இதெல்லாம் இருக்கு அப்படிங்கறத அவங்களோட வேஸ்ட்ல போய் புரிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் அவங்களுக்கு ஞாபகம் வருது ஓகே இதை பத்தி அதிகமா பேசுறது யாரு பாரிசாலன் சொல்லிட்டு அவர் அந்த வீடியோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து இன்கார்பரேட் பண்ணி வந்து போடுறாங்க. சோ இதே தான் வந்து பாத்தீங்கன்னா A2D வந்து பண்ணிருக்காரு. A2Dக்கும் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தேடி படிச்சிருப்பார் போல. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல என்னடா அது இவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கை மட்டும் இல்லாம ஒரு சர்ப்ரைஸ் அண்ட் ஷாக்கும் அவர் வந்திருக்கிறதுனால இந்த விஷயத்தெல்லாம் அவரோட சேனல்ல பிரசன்ட் பண்ணும் அப்படிங்கிறப்போ வந்து திருப்பியும் பாரிசாலன் அவர்களுடைய பிக்சர்ஸ் அண்ட் வீடியோஸ்லாம் வந்து யூஸ் பண்றாரு. அந்த குறிப்பிட்ட வீடியோல A2D அவரோட வீடியோல பாரிசாலன் அவருக்கு எதிராகவோ இல்ல நக்கல் நையாண்டி பண்ற மாதிரியோ வந்து பாத்தீங்கன்னா பெருசா எதுவுமே இல்ல. முழுக்க இந்த இல்லுமினாட்டியை பத்தி வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் கொண்டு போய் சேர்த்திருக்காரு. என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு ஏன் இதை ஒரு சந்தோஷமான விஷயமா பார்க்கணும்னா, யாரெல்லாம் வந்து ஒரு ட்ராலா வந்து பார்த்துருந்தாங்களோ அவங்கலாம் இன்னைக்கு அவங்களோட புரிதல்லையே உலகத்தை வந்து நம்ம பார்க்கறது மட்டும் இல்லை, அதுக்கு பின்னாடி இன்னொரு மேட்டர் இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட செல்ஃப் ரியலைசேஷன் இது மூலமா வெளில வர்றது மட்டும் இல்லாம இப்போ அந்த ஜேகேன்ற பிரதர், A2D போன்றவர்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் ஃபாலோயிங், ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ், ஒரு புது செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க who has never seen பாரிசாலன் more often இல்லையா? ஸோ அவங்க எல்லாருக்குமே இவங்க பாரிசாலன் சொல்லக்கூடிய விஷயத்த போய் அந்தந்த சேனல்ல சேர்க்கறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் தானே. ஸோ ஒரு குட் ரீச்சாக தான் நான் வந்து பார்க்குறேன். அதுக்கு நிஜமாவே அந்த ஜேகே அண்ட் A2D நந்தா அவர்கள் 2 பேருமே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அந்த விதத்தில் அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். ஒரு விஷயத்துல வந்து அப்ரிஷியேட் பண்றோம், அவங்க வந்து செல்ஃப் ரியலைசேஷன்ல புரிஞ்சுக்கிறாங்கன்னு. இந்த விஷயத்துல வந்து தேங்க்கும் வந்து பண்ணலாம். ஸோ வந்து கலாய்க்கலாம் இல்லை, அவங்க வந்து அவங்களோட ஸ்டைல்ல அவங்களோட வே ஆஃப் பிரசன்டேஷன் அப்படி சொல்லியிருக்கனால எல்லாருமே இதுக்கு முன்னாடி பாரிசாலன் அவர்களை வந்து ட்ரால் பண்ண ட்ரை பண்ணதுனால இவங்களும் அப்படி பண்றாங்களோ அப்படிங்கிற பார்வை உங்களுக்கு வந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். இதுல எனக்கு இன்னொரு பாயிண்ட் இருக்கு. இது வந்து என் கூட இருக்கவங்க எனக்கு பிடிச்சவங்களே ஏத்துப்பாங்களா அப்படின்லாம் எனக்கு தெரியல. இப்போ இந்த மாதிரி சீக்ரெட் சொசைட்டிஸ், இல்லுமினாட்டி இல்லை வேர்ல்டின் மறுபக்கம் வே ஆஃப் சீயிங் திங்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் வே அப்படிங்கிற அப்ரோச் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக தேவைதான். ஏன்னா இன்னைக்கு நியூஸ் சேனல்ஸ்ல காமிக்கிறது நம்மளுக்கு தலைவர்கள் ஒரு முகத்தை காமிக்கிறாங்களா, அந்த முகம்லாம் உண்மை இல்லை. இப்போ ஹோம்லேண்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஒன்றும் தெரியாத எல்லா மக்களுக்குமே வந்து ஹீரோ, பட் ஹோம்லேண்டர் கூட இருக்கவங்க தான் ஒரு கேடு கட்டவன் அப்படின்னு தெரியும். அதே மாதிரி நம்ம பார்க்குற விஷயம், நம்ம பார்க்குற தலைவர்கள் யாருமே வந்து யோக்கியம் இல்லை, ஒழுங்கும் இல்லை. அதுக்கு பின்னாடி தேடி நிறைய விஷயங்களை பார்க்கணும். அப்போ நம்மளுக்கு இந்த சீக்ரெட்டான விஷயங்கள்லாம் புரியுன்றது இந்த மாதிரியான லேர்னிங்ஸ் மூலமா நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஆனா
ஒரு விஷயத்துக்குள்ள ஓவரா உள்ள போயிட்டீங்க அப்படின்னா அதை பத்தியே பேசிட்டு இருக்கிறது, அந்த மாதிரியே பாக்குறது, அதை வச்சே எல்லாத்தையும் பேசுறது அப்படின்னு ஆயிட்டீங்கன்னா பைத்தியம் ஆயிருவீங்க. இப்போ சில பேர் பாத்தீங்கன்னா பார்த்து கிரிக்கெட் பத்தியே பேசிட்டு அவங்களாம் கிரிக்கெட் பைத்தியம் அப்படின்னு சொல்லலாம். சில பேர் ஃபுட்பால் பைத்தியம் இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்துக்குள்ளயும் பாத்தீங்கன்னா ஒரு ஃபேனாட்டிக்கா மாறிட்டீங்க. அதை சொல்லுவாங்களே மத பற்று இருக்கலாம், வெறி இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி விஷயத்துக்குள்ள ஓவரா போக ஆரம்பிச்சிட்டீங்கன்னா எல்லாத்தையுமே நீங்க இந்த மாதிரி மட்டுமே பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க பேசுறது, நீங்க சொல்றது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சந்தேக பார்வையோடு வந்து பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நீங்க உண்மையா சொன்னா கடே அவருக்கு இருக்கண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ சில பேருக்கு இது ஈஸியா வந்து பகுத்தாய்ந்து பார்க்க தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த இலுமினாட்டி விஷயங்களை பத்தி அதிகமா பேசின பாரி அவர்கிட்டயே வந்து பாத்தீங்கன்னா இதை பத்தியே வந்து சில நேரத்தில் பேசிருக்கலாம் அப்படின்னு ஏதாவது டாபிக் எடுத்துருவாங்க. ஏங்க இது மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய விஷயம் இருக்குங்க பேசுறதுக்குன்னு சொல்லிட்டு நிறைய ஜென்ரல் டாபிக்ஸும் வந்து பேசலாம்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஒரு பேலன்ஸ்ல இருந்தா பரவாயில்ல. பட் சில பேர் என்ன பண்ணுவாங்க, இதுக்குள்ள போய் ஓவரா வந்து மாட்டிப்பாங்க. அப்படி மாட்டிட்டீங்க அப்படின்னா வந்து இது வந்து ஒரு சிக்கலான ஒரு மைண்ட் செட். ஸோ அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீமாவும் வந்து போயிடக்கூடாது. தீஸ் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங், பி அவேர், பட் லெட்ஸ் லிவ் அவர் லைஃப் ஆன் அ கிளியர் ஹெட் பேசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளியர் சைட்ல நம்ம வந்து வாழ்க்கையை ஒரு பேலன்ஸ்டா வந்து பார்த்துக்கணும். ரொம்ப இதுக்குள்ள போயிடக்கூடாதுன்றதான் இதுல என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அகைன் இன்னும் நிறைய பேர் நம்புவாங்க. இன்னும் நிறைய பேர் யாரெல்லாம் போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்களோ, இன்னும் யார் இதெல்லாம் வந்து பொய்ன்னு நினைக்கிறாங்களோ, இன்னும் யார் இதுல வந்து சுத்தமா உண்மையில சொல்லிட்டு மனசார நினைக்கிறாங்களோ, அவங்களும் அவங்களோட தேடல்ல, படிப்புல, அனுபவத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆஹா ஓகேடா ரைட்ரா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறத நம்பி அவங்களும் பாத்தீங்கன்னா அவங்களோட தளத்துல யூடியூப் சேனல் வச்சிருந்தா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு பிளாகாவது எழுதுவாங்க. ஏன்னா சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம கண்மூடித்தனமா வந்து ஆஸ்ட்ரிச் மாதிரி இருக்கிறப்போ வந்து அதெல்லாம் ஒரு காமெடின்னு போயிடுவோம். நம்மளுக்கு எப்போ அது உணர்வுபூர்வமா புரிய வருதோ, அந்த உண்மைகள்லாம் தெரிஞ்சோன்னா நம்மளால அட்லீஸ்ட் ஒரு நைட் தூங்க முடியாது. அது வந்து ஒரு பெரிய ரெவலேஷன் நம்மளுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது தான். நன்றி.